வணக்கம், நான் விவேக், ஜிஎம்ஐயோட ஃபேக்கல்ட்டி மெம்பர். ஸோ ரியல் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் அடுத்த லெக்சர் இது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணோம், டிஃப்ரென்ஷியபிலிட்டி கண்டினியூட்டி பேஸ் பண்ணி. ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா, அவங்க ஒரு 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் எது நாட் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஆர், மொத்த ஆர்ல நாட் டிஃபரன்ஷியபிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம டைரக்டா டெஃபினிஷன் வச்சும் போகலாம், இல்லை இது எல்லாத்தையும் டிராஃப்ட் தெரிஞ்சால் டிராஃப்ட் வச்சும் இது ட்ரை பண்ணலாம். பட் சில ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுத்தையும் எப்படியோ மிங்கிள் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்தா f of x is equal to x mod x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு mod x ஒரு டெஃபினிஷன் தெரியும். mod x னா என்னன்னா x when x is non-negative minus x when x is negative. ஸோ இதுதான் mod x ஓட டெஃபினிஷன். அப்போ x mod x னா f of x எப்படி மாற்றலாம்னா, இதை யூஸ் பண்ணி when x is non-negative mod x பதிலாக x ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ x ஸ்கொயர் வரும். when x negative mod x பதிலாக மைனஸ் x ரீப்ளேஸ் பண்ணோம், அப்போ மைனஸ் ஆஃப் x ஸ்கொயர். ஸோ கிராஃப் என்னன்னா x ஸ்கொயரும் மைனஸ் x ஸ்கொயர் கிராஃபையும் நீங்கள் வரைஞ்சி ஜீரோவில் சேர்த்து விட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு இந்த கிராஃபாக வரப்போகுது. ஸோ இது கிராஃபா பார்த்தா என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப். ஸோ நான் நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப்னா இப்படி பேரபோலாவா வரும். ஓகேவா? அப்புறம் நெகட்டிவ்ல இந்த சைடுனா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னா இப்படி இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆக்கணும். அப்போ கிராஃப் இப்படி வரும், சம்திங் லைக் திஸ். அப்போ இந்த ஜீரோன்ற பாயிண்ட்ல எதுவும் ஷார்ப் எட்ஜ் இல்லை. சரி, ஷார்ப் எட்ஜ் வந்தா ஏன் அப்படின்னா, நமக்கு டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டினா என்னன்னா, அந்த பாயிண்ட்ல ஒரே ஒரு டான்ஜென்ட் தான் வரைய முடியும் அந்த கிராஃப்க்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு டான்ஜென்ட் தான் வரைய முடியும் ஒருவேளை டிஃபரன்ஷியபிளா இருந்தா. ஒருவேளை எங்கேயாவது ஷார்ப் எட்ஜ் வந்தா, நம்ம இதுல எக்ஸாம்பிள்ல பார்ப்போம், நாட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ல நமக்கு கிடைக்கும். ஷார்ப் எட்ஜ் வந்தா அந்த இடத்துல நிறைய டான்ஜென்ட்ஸ் வரையலாம். ஸோ அது அந்த பாயிண்ட்ல நாட் டிஃபரன்ஷியபிள் ஆயிடும். ஸோ கிராஃப் ஸ்மூத்தா இருக்கு, அதனால இது டிஃபரன்ஷியபிள் அட் 0. மற்ற பாயிண்ட்லாம் ஆப்வியஸா டிஃபரன்ஷியபிள். ஏன்னா கிராஃப் பிரியாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், பாலினாமியல்ஸ் எப்பவுமே டிஃபரன்ஷியபிள், இதுவும் டிஃபரன்ஷியபிள். அப்போ இது ரெண்டும் மீட் ஆற அந்த ஜீரோன்ற பாயிண்ட்ல மட்டும் தான் நீ டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ணும். அங்கேயும் இது டிஃபரன்ஷியபிள் வரும் பை கிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபரன்ஷியபிள். ஸோ அது இங்க வராது. இப்போ செகண்ட் g of x is equal to mod x. ஸோ mod x நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ mod x பார்ப்போம். g of x is equal to mod x. ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னா, mod x கிராஃப் நமக்கு தெரியும். நான் நெகட்டிவ்ல x, ஸோ y equal to x ஃபங்க்ஷன். நெகட்டிவ்ல மைனஸ் x, ஸோ நெகட்டிவ்ல மைனஸ் எக்ஸ், ஆல்ரெடி இது நெகட்டிவ், ஸோ மைனஸ் எக்ஸ்ன்றப்போ அது பாசிட்டிவ் ஆயிட்டு இப்படி இருக்கும். சரியா? ஸோ ஒரு v மாதிரி இருக்கும். இந்த ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த, அதாவது பாசிட்டிவ் சைட்ல எக்ஸ் டிஃபரன்ஷியபிள், நெகட்டிவ் சைட்ல மைனஸ் எக்ஸ் அப்பயும் டிஃபரன்ஷியபிள். 0 அப்படின்ற பாயிண்ட்ல தான் இது டிஃபரன்ஷியபிளா இல்லையான்றதை பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா கிராஃப்லயே இந்த இடத்துல ஒரு ஷார்ப் டர்ன் இருக்கு, அதாவது ஒரு கூர் எட்ஜ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல டான்ஜென்ட் வரைய முடியுமா? டான்ஜென்ட்னா என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட்ல அந்த கிராஃபை ஒரே ஒரு தடவை டச் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இப்படி வரையலாம் ஒரு டான்ஜென்ட், இப்படி வரையலாம். நீங்க வரைஞ்சிட்டே போலாம் அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ற மாதிரி. ஏன்னா அது ஷார்ப்பா இருக்கு. ஷார்ப்பா இருக்கப்ப நம்ம வரைஞ்சிட்டே இருக்கலாம் டான்ஜென்ட். அப்ப அந்த மாதிரி ஒரு ஷார்ப் டர்ன் வந்தாலே உங்களுக்கு அந்த இடத்துல கிராஃப் ஸ்மூத்தா இல்லை, அதனால அது நாட் டிஃபரன்ஷியபிள் ஆயிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு நாட் டிஃபரன்ஷியபிள். என்ன அவங்க கேட்டது நாட் டிஃபரன்ஷியபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ mod x தான் நாட் டிஃபரன்ஷியபிள். மற்ற கிராஃபும் நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம் எதுக்கும். ஸோ மற்றது நான் கிராஃப் வரையில ஜஸ்ட் பை டெஃபினிஷன் சொல்லிட்டு போறேன். ஸோ h of x வந்து cos of mod x அப்படின்னு இருக்கு. ஸோ cos of mod xனா என்னன்னா, mod x உள்ள ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ h of x is equal to x greater than or equal to 0 இருக்கும்போது cos x, x less than 0 இருக்கும்போது cos of minus x.
அப்போ இது என்ன ஆகும்னா cos x, cos of minus x வேல்யூ என்னன்னா மறுபடியும் அது cos x தான். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்குன்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது ஆப்வியஸா டிஃபரன்ஷியபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் வந்து e பவர் sin x. நம்ம வந்து செயின் ரூல் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஏன்ற பாயிண்ட்ல f டிஃபரன்ஷியபிள், f ஆஃப் a அப்படின்ற பாயிண்ட்ல g டிஃபரன்ஷியபிள். அப்படி இருந்தா g காம்போசிட் f a ல டிஃபரன்ஷியபிள் அண்ட் அந்த டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும்ன்றது தான் செயின் ரூல் சொல்லுது. இப்போ இன் சிம்பிளர் வெர்ஷன் இது எப்பவுமே எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிளா இருந்து அதோட இமேஜ் எல்லாத்துலயும் g டிஃபரன்ஷியபிளா இருந்தா g காம்போசிட் f எப்பவுமே டிஃபரன்ஷியபிளா இருக்கும் எல்லா பாயிண்ட்லயும். ஸோ இப்போ e பவர் x f வந்து sin x ன்னு எடுத்துப்போம், g ஆஃப் x வந்து e பவர் x ன்னு எடுத்துப்போம். அப்போ g காம்போசிட் f ஆஃப் x என்னது? g ஆஃப் f ஆஃப் x. f ஆஃப் x என்ன? sin x. ஸோ g ஆஃப் sin x. g என்னது? e பவர் x. ஸோ x இடத்துல இப்போ sin x இருக்கு. ஸோ e பவர் sin x. ஸோ இங்க என்ன சொல்லிட்டோம்? ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருந்தா அது கம்போஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கும். பாயிண்ட்ஸ் தெளிவா மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல sin x-உம் டிஃபரன்ஷியபிள், e பவர் x-உம் டிஃபரன்ஷியபிள். ஸோ அதனால e பவர் sin x டிஃபரன்ஷியபிள் எல்லா பாயிண்ட்லயும். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் வராது. அவனை கேட்டது நாட் டிஃபரன்ஷியபிள், அதனால mod x தான் இங்க நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ மேக்ஸிமம் டிஃபரன்ஷியபிலிட்டி இல்லைனா நாட் டிஃபரன்ஷியபிளான்னு கேட்கும்போது கிராஃப் வரைஞ்சி பழகி பாருங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப் நமக்கு பை ஹார்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்க வரைய ட்ரை பண்ணீங்கனாலே வரைய வரும். அதுல ஷார்ப் டர்ன்ஸ் இருந்துச்சுனாலே அந்த கிராஃப் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க R2R, ஏன்னு ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது சப்செட் ஆஃப் R2. எப்படின்னா set of all x comma y such that y greater than f of x and b வந்து set of all x comma y such that y less than f of x. If f is continuous then in R2 இந்த செட் ஓபனா இருக்குமா க்ளோஸ்டா இருக்குமான்றது கேள்வி. சரியா? இப்போ R2 ல எழுதிட்டோம். இப்போ y equal to f of x அப்படின்றது தான் கிராஃப் செட். ஸோ அதாவது நம்ம கிராஃப் ஆஃப் f னா எப்படி எழுதுவோம்? equal to set of all x comma y such that y equal to f of x. இதுதான் கிராஃப் செட். இப்போ இதுல இல்லாத பாயிண்ட்ஸை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அப்போ இதுதான் கிராஃப்னா ஸோ இப்படி இருக்கும், ஏதோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் கிராஃப் ஆஃப் f. ஏன்றது யாருன்னா இதுக்கு மேல உள்ள பாயிண்ட்ஸ். ஏன்னா நான் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா அதுக்கு x கோஆர்டினேட் இதுவா இருக்கும், f of x இங்க இருக்கும், அதுக்கு மேல இருக்கிறது தானே y மேல தானே இருக்கு. ஸோ அப்போ y கிரேட்டர் தானே அந்த f of x தானே. அதே நான் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா f of x இங்க இருக்கு, இந்த h f of x இங்க இருக்கு, y என்ற பாயிண்ட் இங்க இருக்கு. அப்போ y வந்து f of x சின்னதா இருக்கு. அப்போ இது b. ஸோ ஒரு கிராஃப் கண்டினியூஸா இருக்கு, இதுக்கு மேல உள்ள பாயிண்ட்ஸ் தான் a, கீழே உள்ள பாயிண்ட்ஸ் தான் b. அதை தான் அவங்க வந்து அப்படி கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த கிராஃப் இந்த செட்டு ஓப்பனா க்ளோஸ்டா, அவ்வளோதான் அவங்க கேள்வி. ஓப்பனா க்ளோஸ்டான்ல ஓப்பனா நாட் ஓப்பனா, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா லாஜிக்கலா யோசிச்சு பார்த்து சிம்பிளா முடிச்சிடலாம். ஒரு செட்டை எப்போ ஓப்பன்னு சொல்லுவோம்னா அதுல எந்த ஆர்பிட்ரரி பாயிண்ட் எடுத்தாலும் அதை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் வரைய முடியணும், ஒரு குட்டி சர்க்கிள். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு குட்டி சர்க்கிள் வரைய முடியணும். நம்ம இங்க எங்க அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அந்த மொத்த சர்க்கிளும் அந்த செட்டுக்குள்ளேயே உட்காரணும். நம்மளோட செட் யாருன்னா இது வந்து b, இதுதான் a. அதாவது இந்த கிராஃபுக்கு மேல உள்ளதெல்லாம் a, கீழே உள்ளதெல்லாம் b. அப்போ இங்க எந்த பாயிண்ட் எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சாலும் இந்த b குள்ளேயே தான் உட்கார்ந்து இருக்கும். நான் இந்த கிராஃப் கிட்ட போனா கூட இங்க ஒரு குட்டியா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம், அந்த கிராஃபை தொடாத மாதிரி மொத்தமும் உள்ள இருக்கிற மாதிரி.
அப்போது இந்த செட்டில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நம்மளால் ஒரு நெய்பர்ஹுட் வரைய முடியும், மொத்தமாக உள்ள கண்டெயின் ஆகிற மாதிரி. இதே ப்ராசஸை இங்கேயும் பண்ண முடியும். இங்கே எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வரைய முடியும், மொத்தமாக ஏழையே இருக்கிற மாதிரி. நீங்கள் இது எந்த கிராஃப், இது கண்டினியூஸ்ன்றதுனால இது நடக்குது, இல்லைனா இது நடக்குமா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் வரைஞ்சாலும், ஒரு சர்க்கிள் நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும், இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து வரைஞ்சாலோட இந்த கிராஃப் இந்த தொடாத மாதிரி நம்மளால ஒரு நெய்பர்ஹுட் மொத்தமாக இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வரைய முடியும். அப்போது சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த செட்டு ஓப்பன் செட், ரெண்டு செட்டும் ஓப்பன். ஸோ இந்த இடத்துல போத் A and B are open sets. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கொஸ்டினும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லெக்சர்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டஃபரான ப்ராப்ளம்ஸ் எடுக்கலாம். சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், அதுக்குள்ளெல்லாம் போகலாம் கொஞ்சமாக இன்னும். ஸோ உங்களுக்கு வேறு எதனா டாபிக்ஸில் டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.